வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டென்ஷன் செய்த சிம்பாப்வே வீரர் 110 மீட்டர் உயரம் பறந்த சிக்ஸர் அரண்டு போன மைதானம். அதாவது ஜிம்பாப்வே அணியின் சுழற்பந்து வீச்சாளரான மௌடா பந்தில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் அவர்கள் அடித்த சிக்ஸர் 110 மீட்டர் பறந்து சென்று விழுந்த சம்பவம் ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. சஞ்சு சாம்சன் அடித்த சிக்ஸர் மைதானத்தை விட்டு வெளியேறிய நிலையில் புதிய பந்தும் பயன்படுத்தப்பட்டது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக கடைசி T20 போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களையும் சேர்த்தது. இந்திய அணியின் பேட்டிங்கின் போது 5 ஓவர்களில் 40 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. அப்போது சஞ்சு சாம்சன், ரியான் பராக் இருவரும் 65 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணியை மீட்டெடுத்தாங்க. இந்த இன்னிங்ஸின் போது சஞ்சு சாம்சன் 23 பந்துகளில் 21 ரன்களை மட்டுமே எடுத்து நிதானமாக ஆடிய நிலையில் அப்போது 12வது ஓவர் வீசுவதற்காக சுழற்பந்து வீச்சாளர் மௌடா அவர்கள் அழைக்கப்பட்டார். அவர் சஞ்சு சாம்சனுக்கு ஒய்டு யாக்கர் லெந்தில் பவுலிங் செய்தார். இதனால் முதல் 2 பந்துகளில் சஞ்சு சாம்சனால் ரன்கள் சேர்க்க முடியல. இந்த ஏமாற்றம் சஞ்சு சாம்சன் உடல் மொழியிலேயே தெரிஞ்சிருந்தது. இந்த நிலையில் தான் 3வது பந்து ஒய்டாக செல்ல அடுத்த பந்து நிச்சயம் ஸ்டம்பை நோக்கி வரும் என்பதை சஞ்சு சாம்சனும் கணித்தார். சரியாக மௌடா வீசிய 3வது பந்து ஆஃப் ஸ்டம்ப் லைனில் பிச்சாகி கொஞ்சம் மேலே உயர்வதை பார்த்த சஞ்சு சாம்சன் அவர்கள் நேராக சிக்ஸருக்கு தூக்கினார். சஞ்சு சாம்சன் அடித்த அந்த பந்து மைதானத்திற்கு வெளியே விழுந்து சென்றது. இதனால் நடுவர்கள் புதிய பந்தை கொண்டு வருமாறு சிக்னல் கொடுத்தாங்க. பின்னர் அந்த பந்து சென்று விழுந்த அளவு கணக்கிடப்பட்ட போது 110 மீட்டர் சென்று விழுந்ததும் தெரிய வந்து இருக்கு. இது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜிம்பாப்வே வீரரின் ஒய்டு யார்க்கர் லைனில் சஞ்சு சாம்சன் கோபத்தில் பொழந்ததும் தெரிய வந்தது. சிறப்பாக ஆடிய சஞ்சு சாம்சன் 45 பந்துகளில் 4 சிக்ஸர், ஒரு பவுண்டரி உட்பட 58 ரன்களையும் விளாசி ஆட்டமிழந்தார். இதன் மூலம் மிடில் ஆர்டரில் நம்பிக்கை இழக்கும் வீரராக சஞ்சு சாம்சன் அவர்கள் இருக்காரு. விக்கெட்டுகள் அடுத்தடுத்து இழந்த போது ஒரு நாள் கிரிக்கெட்டை போல நிதானம் காத்து தேவையான நேரத்தில் அட்டாக் செய்ததால் இலங்கை சுற்றுப்பயணத்தில் சஞ்சு சாம்சனுக்கு இடமுறுதி என்றும் பார்க்கப்படும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.